வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்போஸ்டைல். அப்போஸ்டைல் எதுக்காக நம்ம வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், அதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த காமன் மேன் கோபிநாத் யூடியூப் சேனல். நீங்கள் உயர்கல்வி படிக்க போகிறீங்க, அப்படி இல்லைனா வெளிநாட்டில் வேலைக்கு போக போகிறீங்க, அப்படி இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட போய் கனெக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்போஸ்டைல். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களோட பணம் வீணடிக்கப்படுறதை தவிர்க்கலாம், உங்களோட நேரம் வீணடிக்கிறத பொழுதையும் தவிர்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஏற்படுற அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது நிச்சயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அப்போஸ்டைல்னால் என்ன, எந்தெந்த ஆவணங்களுக்கு அப்போஸ்டைல் வாங்கணும், எந்தெந்த நாடுகளுக்கு அப்போஸ்டைல் வேணும், இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் அப்போஸ்டைலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்போஸ்டைல் பெறுறதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கு என்ன செலவாகும், இதை தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த அப்போஸ்டைல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட்டோட ஆத்தென்டிகேஷன். இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் தானா, இது உண்மையாலுமே படித்து வாங்கியிருக்காங்களா, இல்லைங்கன்னா ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபிகேஷன். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு ஒரு சீல் பண்ணி கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளிநாட்டில் கொடுக்கும்போது அவங்க டேரெக்டாக இதுக்கு தவிர்த்து வேறு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸை டேரெக்டாகவே இந்த அப்போஸ்டைல் சீல்ஸை வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த அப்போஸ்டைலோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது லைஃப் ஸ்டைல் வேலிடிட்டி தான். உங்களோட ஃபோட்டோ காப்பி டாக்குமெண்ட்லேயே பேக் சைடில் அவங்களோட சீலும் ப்ளஸ் QR கோடும் அவங்க சீல் பண்ணி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க இதை வாங்கி கொடுக்கறதுக்கு. அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் டைமில் ப்ராப்பராக உங்களோட டாக்குமெண்ட்ஸை அவங்க அப்போஸ்டைல் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எஜுகேஷனுக்காக போகிறீங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட +2வோட மார்க் லிஸ்ட், உங்களோட TC சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதோட அப்போஸ்டைல் நீங்கள் வாங்கியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு PG படிக்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் UG முடிச்சிருப்பீங்க, உங்களோட டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லைனா உங்களோட MBA சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இதை நீங்கள் அப்போஸ்டைல் பண்ணி நீங்கள் இப்போ எந்த நாட்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறீங்களோ அந்த நாட்டோட யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அதை கொடுக்கும்போது அவங்க டேரெக்டாகவே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் 2 விஷயம். ஒன்று, வீசா வாங்குறதுக்கும் உங்களோட அப்போஸ்டைல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். 2வது, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் வாங்குறதுக்கும் இந்த அப்போஸ்டைல் டாக்குமெண்ட் ரொம்ப ஒரு பயனுள்ள டாக்குமெண்ட்டாக இருக்கும். இந்த எந்தெந்த நாடுகள்லாம் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து, ஃப்ரான்ஸ், இத்தாலி, அப்புறம் போர்ச்சுகல், போலாந்து, இது மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ், கனடா, US கூட இந்த அப்போஸ்டைல் டாக்குமெண்ட்ஸை அக்ரி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள்னு சொல்லப்படுற கத்தார், UAE, ஓமன், அப்புறம் நம்ம துபாய், இந்த கண்ட்ரீஸ்லேயே நம்ம அப்போஸ்டைல் டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். எஜுகேஷன் டாக்குமெண்ட் வரும்போது உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், உங்களோட டிப்ளமோ, டிகிரி, TC, இதெல்லாமே எஜுகேஷன் கேட்டகரிஸில் வரும். இது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கணும், உங்களோட குழந்தைங்களையோ உங்களோட மனைவியோ. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா ஒய்ஃப் அங்கே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இங்கே இருப்பாங்க. நீங்கள் உங்களோட இந்தியாவில் இருக்கிற உங்களோட ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது உங்கள் ஒய்ஃப் தானா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆளை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அது வேறு கேஸ் ஆகிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அதாவது எந்த நாட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அந்த நாட்டோட கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்போஸ்டைல் வாங்கியிருக்கணும். இது கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் ஸ்கூலுக்கு கூட்டு அட்மிஷன் பார்க்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்போஸ்டைல் வாங்கியிருக்கணும். அடுத்தபடியாக டெத் சர்டிஃபிகேட். யாரும் தனக்கு தனி டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண மாட்டாங்க. டெத் சர்டிஃபிகேட்ன்றது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா இன்கேஸ் உங்களோட டிபெண்டன்ஸ் இருப்பாங்க, உங்களோட மதரோ ஃபாதரோ டிபெண்டன்ட் தனியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட இப்போ ஃபாதர் இல்லை அப்படின்னா ஃபாதரோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்போஸ்டைல் வாங்கிட்டு மதர் மட்டும் தான் இருக்காங்க டிபெண்டன்ட், நான் அவங்கள கூட்டிகிட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்போஸ்டைல் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா PCC, அதாவது போலீஸ் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு சில ஜாப்க்கு போகும்போது போலீஸ் சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். நீங்கள் அந்த மாதிரி தேவைப்படுற டைமில் மட்டும் நீங்கள் போலீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்போஸ்டைல் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக எதுக்கெல்லாம் அப்போஸ்டைல் தேவைப்படும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட், அதை பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக பர்சனல் டாக்குமெண்ட். இந்த பர்சனல் டாக்குமெண்ட்ன்றது என்னென்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரு டெத் சர்டிஃபிகேட். இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும், அதாவது உங்களோட ஃபேமிலி வீசா வாங்குறதுக்கு, உங்கள் கிட்ஸோடு நீங்கள் அங்கே கூட்டு போய் அட்மிஷன் போகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது தேவைப்படும். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற முக்கியமான விஷயம் கமர்ஷியல், வணிக விஷயமா.
வணிகம்ன்றது என்னன்னா, நீங்கள் அங்கே போய் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அங்கே போய்ட்டு ஏதோ ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா, உங்களோட பவர் ஆஃப் அட்டானி, உங்களோட கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்போஸ்டைல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட தொழில் தொடங்குறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க டைரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் அங்கே போய் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, உங்களோட நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து இந்த அப்போஸ்டைல்லையே அட்டாஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் MEA அவங்கக்கிட்ட வந்து நம்ம வாங்கணும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அத்தரைஸ்ட் ஏஜென்சி கிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை டைரெக்டாக நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு, டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ, இல்லை இந்த சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அனுப்பிச்சு இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் தானா அப்படின்னு, நீங்கள் தான் அதை கொடுத்தீங்களா அப்படின்றத அந்த யூனிவர்சிட்டிக்கிட்டே அனுப்பிச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இது நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டு தான், இவர் எங்ககிட்ட தான் படித்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இவங்க கொடுக்குற அந்த ரிப்ளையை அவங்க வேலிடேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம சர்டிஃபிகேட்டு பேக் சைடு வந்து சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பீஸில் பேக் சைடில் அவங்க சீல் அண்ட் அந்த QR கோட் அடித்து கொடுப்பாங்க. சம்டைம் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து நம்ம இந்த அப்போஸ்டைல் வாங்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அந்த நாட்டில் நமக்கு எப்படி கேட்குறாங்க, ஃபோட்டோ காப்பியில் அப்போஸ்டைல் வேணும்னு கேட்குறாங்களா, இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் வேணும்னு கேட்குறாங்களா, அதை பொறுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சென்னைக்குள்ளேயே இல்லை ஒரு ஸ்டேட்குள்ளேயே வந்து ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து அட்டாஸ்டேஷன் கேட்பாங்க. டாக்குமெண்ட் ஒரிஜினல் தானான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், கெசட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட க்ரீன் சிக்னேச்சர் சீலன் வாங்கி கொடுத்து பண்ணுவோம். இதுவே நம்மளோட ஸ்டேட், நம்மளோட கண்ட்ரியை தாண்டி வெளிநாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த விஷயந்தான் வந்து அப்போஸ்டைல் அட்டாஸ்டேஷன். ஸோ நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய பொருட்செலவு ஆகாது. அதே மாதிரி டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 டேஸில் வந்து நம்ம இதை வாங்கிட முடியும். ஏன்னா அவங்க ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் இதே ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்குது, ஸோ உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூவன்ஸோட ஆஃபீஸர் யார், ஸோ தாலுக்கா ஆஃபீஸா, கலெக்டர் ஆஃபீஸா, ஸோ அங்கே போகும் அந்த டாக்குமெண்ட். ஸோ அவங்ககிட்ட இந்த வெரிஃபிகேஷனை வாங்கி அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த கன்ஃபர்மேஷனை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரீட் டேர்ம்ஸ், அது இன்டர்நேஷ்னலாக வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா இப்போயே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்போஸ்டைல் பண்ணிவிடுங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் அப்ராட் ஆர் கல்ஃப். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.